ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்தில் ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய நல்ல சுவையான மொறுமொறுப்பான முறுக்கு எப்படி ரெடி பண்ணலான்றதா ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த முறுக்கு செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுத்த வேர்க்கடலையை நல்லா தோல் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. இதில் இந்த 1/4 கப் வேர்க்கடலை எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அதை போட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் மெஷர்மெண்ட்டுக்கு எந்த கப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கள், இது பொடி பண்ணியாச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. பாருங்கள், நல்லா அரைப்பட்டுருச்சு. இப்போது ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் அளவுக்கு அரிசி மாவை போட்டுக்கலாம். இது இடியாப்பம் மாவு கிடையாதுங்க, சாதாரண அரிசி மாவு தான். நீங்கள் கடையில் வாங்கியிருந்தாலும் பரவாயில்ல, அல்லது நம்ம மிஷினில் கொடுத்து எடுத்தாலும் அந்த அரிசி மாவை அப்படியே பயன்படுத்திக்கலாம். 1 கப் அரிசி மாவு இப்போ போட்டாச்சு. இப்போ இது கூட ஒரு 3/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஓமத்தை கையில் வச்சு நல்லா க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஓமத்துக்கு பதிலாக சீரகமும் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன். இது நல்லா சுவையாக இருக்கும் முறுக்கு, அதுக்காக சேர்க்குறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யோ அல்லது வெண்ணெயோ கூட பயன்படுத்தலாம். நான் வெறும் எண்ணெய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். சூடு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. இப்போது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வேர்க்கடலையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம முறுக்கு மாவுக்கு பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இதுக்கு பொட்டுக்கடலை மாவோ வேறு எதுவுமே அவசியம் இல்லைங்க. வெறும் அரிசி மாவும் நம்ம வேர்க்கடலை அரைச்ச பேஸ்ட் மட்டும் சேர்த்தாவே போதும். ரொம்ப நல்லா சூப்பராக வரும், நல்லா கிறிஸ்பியாக வரும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். நான் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நான் பிசைஞ்சிக்கிறேன். பாருங்கள், இந்த பதத்தில் நம்மளுக்கு மாவு இருக்கணும். முறுக்கு மாவு எடுத்து நல்லா சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டாக எடுத்து நீங்கள் பிசையும் போது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த அளவுக்கு சாஃப்டாக வந்தால் முறுக்கு சூப்பராக வருங்க. அதே மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சதும் இந்த மாவு காஞ்சிராத மாதிரி ஒரு தட்டு போட்டு நம்ம மூடி வச்சிடலாம். நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு, கிராக்ஸ் எதுவும் இருக்கக்கூடாதுங்க, நல்லா சாஃப்டாக இருக்கணும் மாவு. இப்போ இது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடுறேன், மாவு காஞ்சிராமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம முள்ளு முறுக்கு மாதிரி போட போகிறோங்க. இந்த முறுக்கு பிழிகிற மிஷினில் இந்த முள்ளு முறுக்கு தட்டு போட்டு இதில் உள்பக்கம் ஃபுல்லாக கொஞ்சமாக எண்ணெய் தடவி விட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு மாவு ஒட்டாமல் ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஓட்டு பக்கடா மாதிரி கூட நம்ம போட்டுக்கலாம். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி ரோல் ரோலாக பண்ணி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு அப்போ எடுத்து போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரோல் ரோலாக பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு இந்த மிஷினில் போடும்போது எடுத்து எடுத்து போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதுலேருந்து ஒரு 2 ரோல் எடுத்து இதுக்குள்ளார போட்டுக்கிறேன். இப்போது இதை மூடிடலாம். மாவு அழுத்தும் போது ரொம்ப ஈஸியாக இருக்கணுங்க, ரொம்ப கஷ்டப்பட்டு அழுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. அப்போ தான் நம்மளுக்கு முறுக்கு மாவு கரெக்டாக பிசைஞ்சிருக்கோன்னு. இப்போ ஸ்டவ்வில் வாணலி வச்சு பொரிக்க தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஒரேடியாக ரவுண்டாகவும் போடலாம், அல்லது ஃபுல்லாக கூட நம்ம போடலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இப்படி பிழிஞ்சு விட்டு ஒரு கத்தி வச்சு பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே விட்டுக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு சின்ன சின்ன பீசஸாக இந்த மாதிரி நம்மளுக்கு முறுக்கு வரும். ஒரு கையில் அழுத்தி விட்டுக்கிட்டே இன்னொரு கையில் கத்தி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு நிமிஷம் கிட்ட விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இந்த எண்ணெயோடைய சலசலப்பு நல்லா குறையணுங்க. அதே மாதிரி கொஞ்சம் நல்லா கலர் வரணும். நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு முறுக்கை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போது நான் இந்த கரண்டியில் ரவுண்டாக முறுக்குக்கு எப்படி பிழிஞ்சிக்கலான்னு காமிக்கிறேன். கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க பின்பக்கத்தில்.
இப்போ அதே மாவில் தான் நான் இந்த மாதிரி ரவுண்டாக வந்து போட்டுக்கிறேன் பாருங்கள். நீங்கள் இதே மாவில் இந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு முறுக்கு வந்து சுற்றி போட்டுக்கலாங்க. அல்லது நம்ம ஃபஸ்ட்டே போட்ட மாதிரி உதிரியாகவும் போட்டுக்கலாம். இப்போது ஒரு 2 நிமிஷம் கிட்ட இதை நல்லா வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஓரளவுக்கு எண்ணெயில் இருக்க சலசலப்பு எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியான சூப்பரான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு நம்ம அப்படியே வந்துட்டு ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம ரவுண்டாக வந்து செஞ்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த முறுக்கை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. ஒரு பேட்ச் பொரிச்சு எடுத்ததும் ஒரு நிமிஷம் எண்ணெய் திருப்பி நல்லா சூடு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா போடுங்க. அப்போ தான் எல்லா முறுக்கும் ஒரே மாதிரி நம்மளுக்கு வெந்து வரும். 2 சைடுமே நல்லா லைட்டாக ஒரு பொன்னிறம் வந்ததும் எண்ணெயோட சிலசிலப்பு நல்லா அடங்கினதும் நம்ம வந்துட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி வேர்க்கடலை முறுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி முறுக்கு செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சுவையாக இருக்கும். இந்த முறுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இப்போ நான் எடுத்திருக்க 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் வேர்க்கடலைக்கு இந்த மாதிரி சைஸில் ஒரு 8 முறுக்கு வந்திருக்குங்க. கூடவே இந்த அளவுக்கு முறுக்கு வந்திருக்கு. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையை பொரிச்சு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான மொறு முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா டேஸ்டியாக ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் இந்த முறுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.